Hi friends, நாம இந்த வீடியோல கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்புறம் ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில படிக்கலாமா இல்ல ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ்ல நம்ம படிக்கலாமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு டவுட்ஸ்ல கிளியர் ஆயிடும். கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இந்த வீடியோல இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னவா இருக்கு, இந்த காலேஜஸோட ரேங்கிங் என்னவா இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க ஆஃபர் பண்றாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. ஏஐசிடி அப்ரூவல் வச்சிருக்காங்க, அஃபிலியேட் டு யூனிவர்சிட்டியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்பிஏ அக்ரிகேஷன் வச்சிருக்காங்க, நாக்ல A++ கிரேட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2607. இதே ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். என்பிஏ அக்ரிகேஷன் வச்சிருக்காங்க, நாக்ல A கிரேட் வச்சிருக்காங்க, அஃபிலியேட் டு யூனிவர்சிட்டியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏஐசிடி அப்ரூவல் இவங்களுமே வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2707. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1994 தாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதே ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1996 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 14 யூஜி கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். நான் ஒரு சில கோர்சஸ் இப்போ நான் சொல்றேன். மெக்கட்ரானிக், சிசிஇ, ட்ரிபிள் இ, ஏஐடிஎஸ்ஏ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸை இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தாண்டி அப்படியே ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 18 யூஜி கோர்ஸை இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏஐடிஎஸ்ஆ இருக்கட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், கெமிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இஏஇயா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில ஒரு 460+ கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க. இதே ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 142+ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு 126 PhD முடிச்ச ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 85 PhD முடிச்ச ஸ்டாஃப் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் தான் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் காக்னிசன், விப்ரோ, ஹெக்ஸாவேர், சோஹோ இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கர் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. இதே ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாடா, விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஆஸ்பை சிஸ்டம்ஸ், ஜோஹோ, டெக் மஹேந்திரா, ஐபிஎம் இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ரெண்டு காலேஜுமே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணிருக்கும் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு டாப் லெவல் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே சேமா தான் வராங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா கம்பெனிஸ் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்த்துட்டோம். ஸோ சேலரி பேக்கேஜ், ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன, லோவஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 20 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. இதே ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்னப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 4 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. இதே ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 15 lakhs per annum வரைக்கும் செலக்ட் ஆயிருக்காங்க. அடுத்ததான் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு ரேங்கிங் இருக்கு, என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதே ஈரோடு செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் என்னென்ன ரேங்கிங் இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க ஆஃபர் பண்றாங்க, இதை தாண்டி பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை தாண்டி இந்த காலேஜஸ் பத்தின வேற எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே சரி கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.